நம்ம பேய் கதைகள் நிறைய கேள்விப்பட்டு இருப்போம். அதை பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு எப்போதுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அமானுஷ்யம் நிறைந்த இடங்கள் பத்தி கூட நம்ம நிறைய பேசுவோம். ஆனா நீங்க எப்பயாவது பேய் ஓட்டுற இடத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இந்தியாவில் பேய் ஓட்டுற சடங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் கிடையாது. அது காலங்காலமா பல தலைமுறைகளா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே சமயத்துல பேய் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ராசஸும் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமானது. ஒருத்தவங்க உடம்புல இருந்து அந்த பேயை விரட்டணும் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மர்மங்களும் ரகசியங்களும் நிறைந்த நாடு. பல நூற்றாண்டுகளாகவே பேய் கோயில்களின் தாயகமாக இருந்து வருது. அது கூடவே மர்மமான மற்றும் பயமுறுத்தும் இடங்கள் இங்கு ஏராளமா இருக்கு. ஒவ்வொன்றும் உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஒரே மாதிரியாக ஈர்த்திருக்கும் ஒரு அமானுஷ்யமான கதை மற்றும் புராணத்தை கொண்டுள்ளது. துன்புறுத்தும் ஆவிகளின் கதையாக இருந்தாலும் சரி, அல்லது அவற்றுக்குள் இருக்கும் அமானுஷ்யமான சூழலாக இருந்தாலும் சரி, இந்த பேய் கோயில்கள் உங்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் சிலிர்ப்பான அனுபவத்தை நிச்சயம் தரும். இந்தியாவில் பேய் ஓட்டுறதுக்குன்னு தனித்துவமான பல கோவில்கள் இருக்கு. இங்க வரக்கூடியவர்கள் அந்த கோவிலை சுற்றி பார்க்கவோ இல்லனா அங்க வழிபாடு செய்யவோ ஒருபோதும் வரமாட்டாங்க. கண்டிப்பா அங்க வரவங்க எல்லாரும் பேய் ஓட்ட தான் வருவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பேய் ஓட்டுற கோயில்களை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எதுக்காக போவோம்? புத்துணர்ச்சி அடைய, மன நிம்மதி கிடைக்கிறதுக்காக தான் போவோம். ஆனால் இந்த மாதிரியான பேய் ஓட்டுற கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா இருக்கிற நிம்மதியும் கெட்டு போயிடும். நமக்கு கண்டிப்பாக அங்கே நிம்மதியே வராது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படி. பேய் பிடிச்சவங்க ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சத்தம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய பேரை செயினில் கட்டி போட்டிருப்பாங்க. பேய் ஓட்டுறவங்க அவங்கள துன்புறுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதனால் அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம போகும்போது மன நிம்மதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. அதனால தான் நான் சொன்னேன், சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கும் பேய் ஓட்டுற கோயிலுக்கு போகிறதுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தௌசா மாவட்டத்தில் உள்ள மெஹந்திப்பூர் பாலாஜி கோவில் அப்படிங்கிறது பேய் ஓட்டுறதுக்குன்னா ரொம்பவே பிரபலமான கோவில். இந்த கோவில் இருக்கக்கூடிய கடவுள் ஆஞ்சநேயர் கடவுள். ஏன்னா பாலாஜின்னதும் நம்ம பெருமாள் கோவிலை தான் நினைப்போம். ஆனால் அங்கே அனுமாரை தான் பாலாஜின்னு சொல்கிறாங்க. அமானுஷ்ய நடவடிக்கைகள் இந்த கோவிலில் நன்கு அறியப்படுது. மக்கள் அடிக்கடி விசித்திரமான சத்தம் கேட்குறாங்க. அப்பப்போ விசித்திரமான நிழல்கள் பார்க்கப்படுது. கோவில் வளாகத்திலேயே அனுமானை பார்த்ததாக உள்ளூர் மக்களும் அங்கே வரக்கூடிய மக்களும் சொல்கிறாங்க. இந்தியாவில் பேய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய அனுமான் தெய்வம் ரொம்பவே சக்தி வாய்ந்தவராக சொல்லப்படுது. அதனால தான் இங்கே பேய் ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாக இருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலையை யாருமே உருவாக்கல, சுயம்பா உருவான சிலைன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இந்த கோவிலை பார்க்க இந்தியாவில் இருந்து மட்டும் பக்தர்கள் வருவது கிடையாது. உலகத்தில் எல்லா இடத்துல இருந்து பக்தர்கள் வராங்க. இந்த அமானுஷ்யத்தை பத்தி கேள்விப்பட்ட எல்லாரும் இதை பார்க்கறதுக்காவது வராங்க. நிறைய பேர் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு வராங்க. கோவிலுடைய அமானுஷ்யங்கள், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஃபாரினர் அவர் சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. அவர் வரும்போது கேமரா எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதனால் வீடியோ ஃபோட்டோ எதுவும் அவர் எடுக்கலை. ரொம்ப அமானுஷ்யமான கோவில், சக்தி வாய்ந்த கோவில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வராரு. வரும்போது அவர் பேர் இவானிக். அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. பார்த்ததை எல்லாத்தையும், அவருடைய அனுபவத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆர்டிக்கலாக எழுதுறாரு. அதை டிப்ளமேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அதை பதிவு பண்ணியிருக்காரு. இவர் எழுதின இந்த ஆர்டிக்கலை பார்த்து படித்த நிறைய ஃபாரினர்ஸ் இந்த கோவிலை பார்க்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பாலாஜி கோவில் அப்படிங்கிறது உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, பேய்களை பற்றி படிக்கக்கூடியவர்கள், அதன் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கோவிலை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவானிக்கை பொறுத்தளவுக்கு இந்த கோவிலுடைய அனுபவத்தை பற்றி என்ன ஆர்டிக்கலாக எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த கோவிலுக்கு அவர் வந்திருக்காரு, இதை கேள்விப்பட்டு அவர் வந்திருக்காரு. கோவிலுக்குள்ளே போகிறாரு, படிக்கட்டில் ஏறுறாரு. கோவிலில் படிக்கட்டில் ஏறுறாரு. அப்போது அங்கே நிறையா பேய் பிடிச்சவங்க உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவர் படிக்கட்டில் மேலே ஏறுறாரு. அப்போ அந்த படிக்கட்டில் பேய் பிடிச்ச ஒரு பெண் அவங்க
மேலே மேலே ஏறுறது, அப்புறம் மேலே இருந்து உருண்டு கீழே வர்றது. ஏன்னா இவர் அங்கே வந்து அந்த படிக்கட்டில் ஏறும்போது இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே உட்காராரு, படிக்கட்டில் ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. அந்த பேய் பிடிச்ச அந்த பெண் வந்து மேலே ஏறுறது, திரும்ப உருண்டு வர்றது, அப்புறம் திரும்ப மேலே ஏறுறது, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி உருண்டு போகும்போது வரும்போது இவர் படிக்கட்டில் உட்காந்துருக்கிறதுனால அவங்களுடைய அந்த முடி வந்து இவர் மேலே பட்டிருக்கு. அப்போ அவர் பட்ட உடனே அவருக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஆகிருக்கான். அதை வந்து அந்த ஆர்டிக்கலில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மேலே போயிட்டு கீழே வரும்போது ஏதோ சாதாரணமாக இல்லாமல் ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க பேய் பிடிச்சவங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க, இவருக்கு புரியல. அதனால் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க வந்து கல்யாணம் ஆனால் நான் டான்ஸ் ஆடுவேன், இப்போ நான் வந்து என்னை தனியாக விட்டுடுங்க, கல்யாணம் ஆனால் நான் டான்ஸ் ஆடுவேன், என்னை இப்போ தனியாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேய் பிடித்த பெண் வந்து மேலே போகிறது, திரும்ப உருண்டு வர்றது, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த முடிப்பட்டு ஷாக் அடித்ததுக்கப்புறம் அவர் எழுந்துட்டார். அங்கேருந்து எழுந்து இப்போது படிக்கட்டு மேலே ஏறி கோயில் உள்ளே போகிறாரு. கோயில் உள்ளே போனதும் இங்கே கீழே இருந்ததை விட அங்கே 1000 மடங்கு அதிகமாக இருக்குது. அங்கே சத்தம் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு பேய் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அறையில் 4 மூலையில் 4 பேய் ஓட்டுறவங்க நிற்கிறாங்க. அதுக்கு மத்தியில், அந்த அறையில் மத்தியில் பேய் பிடிச்சவங்க நிற்கிறாங்க. 4 மூலையிலையும் பேய் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்க ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பேய் பிடிச்சவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்க, ஏதோ முணுமுணுக்கிறாங்க, அழுறாங்க, சிரிக்கிறாங்க. நிறைய சத்தம் அதிகமாக வருது. இவர் அங்கே பார்க்குறாரு. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற சில பேரை செயினில் கட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. அங்கே பேய் ஓட்டுறவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்கள செயினில் கட்டி போட்டிருக்காங்க. பேய் ஓட்டுறவங்க மந்திரம் சொல்ல பேய் பிடிச்சவங்க ரொம்பவே ஆக்ரோஷமாக வராங்க, கத்துறாங்க, கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்ததுக்கப்புறம் ரொம்பவே நார்மலாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் அவர் அங்கே பார்க்குறாரு. பொதுவாகவே இந்த பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேய் பிடிச்சவங்களுக்கு பேயை ஓட்டும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற மன சம்பந்தமான மன அழுத்தம் அப்படிங்கிறது போகுதுன்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாலாஜி கோவிலை பற்றி இவ்வளோ செய்திகள் நீங்கள் கேட்டதும் அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த கோவிலுக்கு நீங்கள் சாதாரணமாக போயிட முடியாது. அதுக்குன்னு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. பொதுவாக நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பெல் சவுண்டு கேட்கும், அது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த பேய் ஓட்டுற கோயிலுக்கு போனால் சத்தமும் அழுகையும் தான் கேட்கும். சாதாரணமாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பூவும் பழம் தேங்காய் இப்படி தான் வாங்கிட்டு போவோம். ஆனால் இந்த கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக எதையும் வாங்கிட்டு போகக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய அந்த கருப்பு கலரில் பால் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை தான் வாங்கிட்டு போகணும். அந்த கருப்பு கலரில் இருக்கிற பாலை நம்ம பிரசாதமாக எடுத்துகிட்டு போகிறதுனால அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அங்கே எரியக்கூடிய நெருப்பில் தூக்கி வீசணும். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் 4 அறைகள் இருக்குது. 3 அறையில் 3 விதமான சாமி இருக்குது. ஒன்று அனுமான் சாமி, இன்னொன்று பைரவர் சாமி, இன்னொன்று பிரீட்ராஜ் சாமி. மீதம் இருக்கக்கூடிய ஒரு அறைங்கிறது பேய் ஓட்டுற இடம். இந்த இடத்துக்கு சாதாரணமாக யாரும் போயிட முடியாது. இங்கே சத்தம் அதிகமாக இருக்கும், நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால் பொதுவாகவே இந்த அறைக்கு இதய பலவீனமானவர்கள் போகக்கூடாதுன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டும் நான் கோயிலுக்கு போய் தான் ஆகணும்னு நீங்கள் கிளம்புனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நில்லுங்க. இதையும் கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு கிளம்புங்க. இந்த கோயிலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா 7 நாள் வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகணும். அப்படி தான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கிற அந்த ஆவிகள் வந்து உங்களை பிடிச்சிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் ஒரு வாரம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலுக்கு போகணும். நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு நான்வெஜ் பண்ணி அதை யாருக்காவது எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது நம்ம அம்மா நம்ம அந்த பையில் அதை எடுத்துகிட்டு போகிற அந்த பையில் வந்து ஒரு கறி துண்டோ ஒரு இரும்போ அவங்க போட்டு அனுப்புவாங்க இல்லைங்களா. அந்தளவுக்கு இது வந்து பேய்களுக்கு வந்து நான்வெஜ் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும், அது ஈர்க்கக்கூடியது. அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு அங்கே போகக்கூடாது. ஒரு வாரம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாலாஜி கோவிலில் யாராவது உங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் அதை சாப்பிட்றாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போனாலோ இல்லை தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் அங்கேயே அதை விட்டுட்டு வந்துடணும். அதை வரும்போது அங்கே போயிட்டு எந்த பொருளையுமே நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரக்கூடாது. குடிக்கிற தண்ணி பாட்டில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு திரும்ப வரும்போது கோவிலை விட்டு கீழே இறங்கும்போது உங்களை யாராவது கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க குரலில்
உங்களுக்கு நல்ல பழக்கமானவங்க குரலில் கூப்பிடுவாங்க, குரல் கேட்கும். நீங்கள் கண்டிப்பாக திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா கூப்பிடுறது ஒரு ஆவியாக இருக்கலாம். அந்த கோவிலில் பெரும்பாலும் அப்படி தான் நடந்திருக்கு. அதனால் யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காம கீழே இறங்கணும். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திரும்பி பார்க்கலாம். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பூஜைகள் நடக்குது. ஒன்று துர்காஷ்டா பூஜை, இன்னொன்று அரிசி பூஜை, இன்னொன்று சவமணி பூஜை. துர்காஷ்டா பூஜைக்கு 2 லட்டு பிளேட்டை வாங்கணும். ஒரு லட்டு பிளேட்டை நீங்கள் அனுமர் கோவிலில் நெருப்பு எரியும். அந்த சாமிக்கு முன்னாடி எரியிற அந்த நெருப்பில் ஒரு லட்டு பிளேட்டை அப்படியே அதில் போட்டுடணும். இன்னொரு லட்டு பிளேட்டில் உங்களுக்கு சில லட்டுகள் பிரசாதமாக தரப்படும். அதை சாப்பிட்டுட்டு மீதம் உள்ளதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை தலையை சுற்றி அதே நெருப்பில் தூக்கி வீசணும். இங்கே ரெண்டு முறை, ஒரு நாளைக்கு 2 முறை பூஜை நடக்குது. காலையில் நடக்கும், சாயந்தரம் நடக்கும். அரிசி பூஜைக்கு அதுக்கும் தனியாக லட்டு வாங்கணும். அதையும் அதே மாதிரி அந்த சாமிக்கு முன்னாடி, அதாவது பிரித்திராஜ் சாமிக்கும் பைரவ சாமிக்கும் இங்கே பூஜை நடக்கும். அதுக்கு முன்னாடி எரியக்கூடிய நெருப்பில் அதை தூக்கி வீசணும். 3வதாக அந்த கோவிலில் நடக்கக்கூடிய பூஜை சவமணி பூஜை. நம்ம வேண்டிக்கிட்டது நடந்தால் கண்டிப்பாக சவமணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சவமணி பூஜையிலையும் கலந்துக்கணும். இது செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். உங்களுக்கு அமானுஷ்ய சக்திகள் அல்லது பேய்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் மெஹந்திப்பூர் பாலாஜி கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பேய் படங்களில் வரக்கூடிய காட்சிகளை நிஜமாவே நீங்கள் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க. அமானுஷ்யங்கள் நிறைந்த கோயிலாக இருக்குது, அதனால் இங்கே கூட்டமே வராது, யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எந்த நேரத்துலையும் கூட்டம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் நெரிசலில் சிக்கி பல வழக்குகள் பதிவு கூட செய்யப்பட்டிருக்கு. அதனால் சந்தேகமே வேண்டாம். இதயம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏற்ற கோவில் இது கிடையாது. கோவிலுடைய கட்டடக்கலை, அதிலுள்ள ஒவ்வொரு இடமும், அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே அமானுஷ்யங்கள் சொல்லக்கூடிய கதைகளாக தான் இருக்குது. அதனால் உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜிலாம் இருக்காது. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை சுற்றி நெகட்டிவான எனர்ஜி தான் இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்கு வரும். கோயில் திறக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். தேவ்சாவில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால அங்கேருந்து நீங்கள் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா பஸ்ஸில் போகலாம். அமானுஷ்யங்கள் நிறைந்த கோவிலின் கதைகள், வரலாறுகள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர இருக்குது. அதனால் சூப்பர் ஜி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.